Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது Cooku with Comaliல கிராண்ட் ஃபினாலேல ASHWIN செஞ்ச French dessert ஆன Creme Brulee தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஈஸியான மெத்தட்ல, இன்ஸ்டன்ட் மெத்தட்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கேன். நான் யூஸ் பண்றது அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான். அப்புறம் கேஸ்டர் சுகர் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ் 2 முட்டை. இவ்வளவுதான் இந்த ஐட்டம் செய்யறதுக்கு தேவையான பொருள். இந்த டெசர்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் தான் தேவை, வெள்ளைக்கரு தேவையில்லை. அதனால நம்ம வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து செஞ்சு காமிக்கல. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறதா இருந்தால் நம்மளுக்கு 45 நிமிஷம் ஆகும். அப்புறம் ஒரு நாள் முழுக்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய முடியும். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் செய்கிறதுக்காக தான் நான் இதை ஸ்டீம் மெத்தட்லையும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அப்புறம் ஓவன் இல்லாமலையும் செஞ்சுருக்கிறேன். இந்த ரெசிபியை ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடில். நான் ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறேங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் புரிய வரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம முட்டையோட 2 மஞ்சக்கருவையும் தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். முட்டையோட மஞ்சக்கருவை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் முட்டையில் வந்து வெள்ளை கலரில் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கிறது தான் முட்டையோட ஸ்மெல் வரதுக்கு காரணம். நம்மளுக்கு இந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. அதனால் அதை வந்து எடுத்து தூர போட்டுருங்க. எடுத்து தூர போட்டுட்டு நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் வந்து 2 முட்டையோட மஞ்சக்கருவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முட்டைக்கரு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போதும். நான் வந்து 2 முட்டைக்கரு யூஸ் பண்ணியிருக்கிறதால 4 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய சுகர் தான். இந்த சுகர் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த ரெசிபி வந்து பெர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து முட்டையோட மஞ்சக்கருவும் சுகரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டால் போதும். நம்ம கேக்குக்கு பீட் பண்ணுற அளவுக்கு ரொம்பலாம் பீட் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் ஆகி லைட்டாக பேல் எல்லோ கலர் வந்தால் போதும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி வரணுங்கிறத டெக்ஸ்சர். ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு 2 கலந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டால் போதும். தெரியுதா? பேல் எல்லோ கலரில் இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். ரொம்ப ஓவர் பீட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த க்ரீம் இருக்குல்ல, அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம ஊற்றணும். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேனில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஊற்றிக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நம்ம சூடு பண்ணுறது எப்படின்னா, கொதிக்க விடக்கூடாது. இந்த ஓரங்கள் மட்டும்தான் சூடு வரணும். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஓரங்கள் மட்டும் லேசாக பபிள்ஸ் வருது பாருங்கள். இதோட போதும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை மஞ்சக்கருவோட இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிக்கிட்டே நம்ம கலந்து விடணும். ஏன்னா மஞ்சக்கருங்கிறதால ஃப்ரெஷ் க்ரீமும் சூடாக இருக்கிறதால நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மஞ்சக்கரு வந்து பிரிஞ்சு போகாது, கர்டில் மாதிரி ஆகாது. அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 2 ஃப்ரெஷ் க்ரீமும் நம்மளுக்கு மஞ்சக்கருவும் ஒன்று சேர்ந்து கலந்து விட்டால் போதும். இதையும் நம்ம ஓவர் பீட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் வந்து 2 பீங்கான் பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ரெமிக்கின்ஸ் பவுல் மாதிரி தான். இந்த மாதிரி க்ரெம் ப்ரூலே செய்கிறதுக்காகவே உண்டான பவுல் தான் இது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது கண்ணாடி பவுலோ இல்லை எவர் சில்வர் பவுலோ ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டீம் மெத்தட் தான் பண்ணுறோம், ஓவனில் பேக் பண்ணல. அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு 2லையுமே ஈக்குவலான அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பவுலில் வந்து நம்ம ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுறதுக்காக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேனில் வந்து நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நான் எடுத்துருக்கிற அந்த பவுலுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்றணும். அதாவது அது அந்த பவுலோட சைஸுக்கு பாதி அளவுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றணும், ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நான் வந்து இதில் பேஸில் வந்து 2 டிஷ்யூ பேப்பர் மட்டும் நான் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 டிஷ்யூ பேப்பரை பேஸில் வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பீங்கான் பவுல் வந்து ஓவர் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவும், அது எதுவும் எந்த விதத்துலையும் சூடு ஜாஸ்தியாகி கீறக்கூடாதுங்கிறதுக்காகவும், அளவான ஹீட் இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணுறோம். இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பவுலை வந்து வச்சுட்டு நம்ம ஒரு மூடியை வச்சு கவர் பண்ணணும். ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து அதை கவர் பண்ணுறதுக்கு உண்டான அலுமினியம் ஃபாயில் வைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். இருந்தாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து வேர்வை தண்ணி படக்கூடாதுங்கிறதுக்காக தான். எனக்கு வந்து வேர்வை தண்ணி படலை, பெர்ஃபெக்டாகவே வந்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு வேக வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் சிம் பண்ணிட்டு ஒரு 12 நிமிஷம் வேக வைங்க. 12 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய க்ரெம் ப்ரூலே வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது பெர்ஃபெக்டாக வெந்திருக்காங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன்.
அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி வச்சிருங்க. ஸ்பூனோட வெயிட் தாங்காம ஸ்பூன் வந்து உள்ள வரைக்கும் இறங்கிச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு வேக வேண்டி இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க ஸ்பூன் அப்படியே மேட்டாப்ல தான் இருக்கு, உள்ள போகல. அப்போ நம்மளுடைய creme brulee வந்து பெர்ஃபெக்டா தான் வந்திருக்கும். லைட்டா வந்து ஷேக் ஆகும். லைட்டா ஷேக் ஆனாலே பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். ஓவர் குக் ஆச்சுன்னா இந்த creme brulee வந்து ஹார்டா இருக்கும். இப்போ இந்த creme brulee இன்ஸ்டன்ட் மெத்தட்ல செய்யறதால சீக்கிரமா நம்ம இதை வந்து கூல் பண்ணணும். கூல் பண்றதுக்காக நான் சில் வாட்டர் வந்து ஒரு பேன்ல, அதாவது ஒரு ட்ரேல வந்து நான் ஊத்தி வைக்கிறேன். சில் வாட்டர் வந்து ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த creme brulee பவுலை வந்து வைங்க. இது வந்து சூடா இருக்கு. சூடா இருக்கிறத சட்டுன்னு வந்து சில் பண்ற மெத்தட் தான் இது. இதுக்கப்புறம் நான் ஐஸ் கியூப்ஸும் சேர்த்து போடுறேன். ஐஸ் கியூப்ஸ் போடுறதால இன்னும் சீக்கிரமாவே நம்மளுக்கு வந்து இது வந்து சில் ஆயிரும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. creme brulee வந்து சூடா இருக்கிறது வந்து சீக்கிரம் வந்து ஆறிடும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து கேஸ்டர் சுகர் வந்து ஒரு ஸ்பூன் இது மேட்டாப்ல போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கேரமல் கஸ்டர்ட் செய்வோம்ல அதே மெத்தட் தான். கேரமல் கஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸ்ல வந்து கேரமல் சுகர் ஊற்றுவோம். இது வந்து டாப்ல ஊத்துறது. அதுதான் அந்த creme bruleeக்கும் கேரமல் கஸ்டர்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ கேரமல் சுகர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யலாங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க. ஸ்பூன் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனால் தான் அந்த சுகர் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கேரமல் மாதிரி ஆகும். இப்போ பாருங்க சூடான அந்த ஸ்பூனை வச்சோன்னா பாருங்க இப்படி புகை அடிக்கிற அளவுக்கு அந்த சுகர் வந்து நம்மளுக்கு கேரமல் ஆகுது. பாருங்க பார்த்தாலே தெரியும். பாருங்க இந்த அளவுக்கு இந்த ஸ்பூனை வச்சு செய்யணும். இப்படி பண்ணாதான் நம்மளுடைய சுகர் வந்து கேரமல் ஆகும். அப்படி இப்படி பண்ண விருப்பம் இல்லைன்னா நம்ம கேரமல் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். அதையும் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளோ டார்ச் இருக்கிறவங்க கூட ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் வரும். இந்த creme brulee ஸ்பெஷலே மேலே கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுறது தான். அதை நம்ம உடச்சி உள்ளேருந்து சாப்பிடும்போது க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். அதனால நீங்கள் அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து சில் பண்ணுறதுக்காக ஐஸ் கியூப்ஸ் போட்டு தான் சில் பண்ணணுன்ட்டு கிடையாது. நான் இன்ஸ்டன்ட் மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்து ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறதுக்காக தான் அந்த மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய 2 ரெமிகின்ஸில் வச்சுருக்கிற நம்ம இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கேரமல் சுகர் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாங்கிறதையும் காமிச்சிட்டேன். கேரமல் சுகர் நம்ம சுகர் போட்டு எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோன்னா ஈஸியான மெத்தடில் இப்படியும் செய்யலாம். இது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த மெத்தட்லையும் செஞ்சுக்கலாம். சுகரை வந்து கேரமல் பண்ணும்போது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம தான் செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் சுகர் வந்து கிறிஸ்டல் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி வரும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய 2 creme brulee வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதனுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்தோன்னா பாருங்கள் க்ரீமியாக சூப்பராக இருக்குது. பாருங்கள் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா சில் பண்ணிட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். குக்கு வித் கோமாளி கிராண்ட் ஃபினாலேல அஸ்வின் செஞ்ச ஃப்ரெஞ்ச் டெசர்ட்டான creme brulee வந்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க வரை பாய் அண்ட் தேங்க்யூ.